நேற்று இதே நேரம் தமிழகத்தினுடைய கடற்கரை 1067 கிலோமீட்டரை பரப்பளவை மிக முக்கியமான வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற கடற்கரையில் வாழும் அந்த மீனவர்களுடைய ஒரு செய்தி, அவர்களை பற்றிய ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2011 அன்று கடலில் மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்கள் அகஸ்டஸ், பிரசாத், எமர்சன், வில்சன், லாங்லெட் இவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது ஹெராயின் உட்பட அந்த போதைப் பொருள் கடத்திய வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. அவர்கள் தரப்பு வாதங்களை, குறிப்பாக தமிழக மீனவர்கள் தரப்பாக அந்த வாதங்களை எடுத்துரைப்பதற்காக அனில் சில்வா, மொஹிதீன், ஸ்ரீகாந்த் என்ற வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை எடுத்துரைத்து வந்து கொண்டிருந்த தருணத்தில் நேற்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள் ஒரு அதிர்ச்சி தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த 5 தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் உட்பட மொத்தம் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழக மீனவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா, அவர்களுடைய குறிப்பாக இது பழிவாங்கும் நடவடிக்கையா என்பது பற்றி பேச காத்திருக்கிறோம். குறிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் தொடர்ந்து தொடர்கதையாக கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த கடலில் மீனவர்கள் எல்லை தாண்டியதனால் அவர்கள் மீன்பிடிக்கப்பட்டார்கள், பின்பு விடுதலை செய்யப்பட்டார்கள். தற்போது கிடைத்த செய்தி மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தி. இதை பற்றி இன்றைய உள்ளதொடர்பு நிகழ்ச்சி நாம் பேச காத்திருக்கிறோம். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். இலங்கையில் தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தமிழக மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த லாங்லெட், பிரசாத், அகஸ்டஸ், எமர்சன், வில்சன் ஆகிய 5 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 8 பேர் மீது போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் மூலம் 5 மீனவர்களுக்கான வழக்கை நடத்தி வந்தது. இந்நிலையில் தமிழக மீனவர்கள் 5 பேர் உட்பட 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்த தகவல் வெளியானதும் ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 4000 பேர் பாம்பன் தங்கச்சி மடம் இடையே சாலைகளில் மறியலில் ஈடுபட்டனர். இலங்கை மற்றும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஏற்கனவே தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும், சித்திரவதைக்கு உள்ளாக்குவதும், படகுகளை சேதப்படுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சூழலில் தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும், உடனடியாக மத்திய அரசு இதில் தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கை. 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அடுத்த வினாடியிலிருந்து ராமநாதபுரம் முழுவதுமாக, ராமேஸ்வரம் முழுவதுமாக அங்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த அந்த மீனவர்களுடைய ஒட்டுமொத்த உறவினர்கள் மற்றும் அந்த மீனவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அது பற்றிய இன்னும் முழு தகவலை அங்கிருந்து எமது செய்தியாளர் சொல்ல காத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு தியாக அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். மதுரையில் அரங்கத்திலிருந்து எமது மதுரை செய்தி அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் மீனவ சங்க தலைவர் திரு தேவதாஸ் அவர்கள். வணக்கம் திரு தேவதாஸ். இந்த நிலையில களத்தில் இருந்து தங்கச்சி மடம் அந்த பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்ட அந்த மீனவர்களுடைய உறவினர்கள், குடும்பங்கள், அந்த பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் பாலா இணைகிறார். முதல்ல நம்ம பாலாட்ட பேசலாம். பாலா, அங்க இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வலி என்ன என்பது ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. இவர்களுக்கு இது விட்டு கேட்கறதுக்கு முன்னாடி முதலாக, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அவர்களோடு இணைந்து பல்வேறு விதமான அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய கண்டனம் என்ன, அவர்கள் என்ன மாதிரியான இது சம்பந்தப்பட்ட குரல்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக மீனவர்களை கைது செய்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் அளவுக்கு இலங்கை சென்றிருப்பது இந்தியாவுக்கு விடப்பட்ட சவாலாகும் என்று தனது கருத்தை காட்டமாக பதிவு செய்திருக்கிறார். மீனவர்கள் சார்பில் வாதாட இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்களை நியமிப்பது உள்ளிட்ட அனைத்து வகை சட்ட உதவிகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.
கேரள கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் 2 சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படையினரை இந்தியாவுக்கு அனுப்பும்படி வலியுறுத்திய போது தூக்கு தண்டனை விதிக்கக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதேபோன்று தமிழக மீனவர்களையும் இந்தியா பாதுகாக்க வேண்டும், அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்தாக இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் ராஜபக்சே தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வது குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருந்தார். ஆனால் அவர் தனது வாக்குறுதியை மீறிவிட்டார் என்ற ஒரு கருத்தாக பொன் ராதாகிருஷ்ணன் பதிவு செய்திருக்கிறார். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவுடைய கருத்தாக 1934ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் எந்த நீதிமன்றமும் தூக்கு தண்டனை தீர்ப்பளித்தது இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு மரண தண்டனை அளித்து இருப்பதற்கு தமிழினத்தின் மீது ராஜபக்சே கொண்டிருக்கின்ற வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் தான் காரணம். முந்தைய காங்கிரஸ் அரசை போலவே ஏன் அதைவிட ஒரு படி மேலே சென்று பாரதிய ஜனதா அரசு தமிழர்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை கடைபிடித்து வருகின்றது. இந்திய அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தூக்கு தண்டனையை ரத்து செய்து 5 தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழக தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நமது மீனவர்களுக்கு தக்க வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்து மேல்முறையீட்டு மனுக்களை தக்க நீதிமன்றங்களில் அளித்து அவர்கள் விடுதலை பெற வழிவகுக்க வேண்டும். அவர்கள் விடுதலை பெறும் வரை அவர்கள் குடும்பங்களுக்கு வாழ்வாதார நிதி உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜி.கே. வாசன் இதே போன்று முன்னாள் மத்திய மந்திரி அவரும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு ஒரு கணம் கூட தாமதம் செய்யாமல் மீனவர்கள் விடுதலைக்காக வெளியுறவுத்துறையின் மூலம் அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும். மத்திய மந்திரியாக நான் இருந்தபோது தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் அனுப்பியதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஞான தேசிகன் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக இலங்கை அதிபருடன் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருக்க வேண்டும் என மீனவ நண்பர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர் சொல்லியிருப்பது மத்திய அரசு ராஜ்ய முறையில் தலையீடு செய்து மேல்முறையீடு செய்வதற்கும் தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் தொடர்ந்து மத்திய அரசு காட்டி வரும் மெத்தன போக்கை இந்த விஷயத்திலும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த 5 மீனவர்களையும் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களை கருத்தாக இருக்கிறது. போன்ற பல்வேறு கட்சித் தலைவர்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நமது செய்தியாளர் பாலா நமக்கு பேசலாம். பாலா, ஏற்கனவே குறிப்பிட்டது போல அகஸ்டஸ், பிரசாத், எமர்சன், வில்சன், லாங்லெட் இந்த 5 மீனவர்கள் எப்பொழுது முதல்ல கடலுக்கு சென்றார்கள், அவர்கள் எந்த இடத்துல கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுடைய அந்த வழக்கு விவரங்கள் பற்றிய ஒரு முழு தகவலை பதிவு செய்யுங்க பாலா. அகஸ்டஸ், எமர்சன், வில்சன், லாங்லைட் மற்றும் பிரசாந்த் இவங்க 4 பேருமே பாரம்பரிய மீனவர்கள். இவர்கள் தொழிலே மீன்பிடி தொழில் தான். அதுல லாங்லைட் சொல்றவர் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். அவர் பள்ளி விடுமுறையின் காரணமாக அவரும் அந்த சக மீனவர்களுடன் கடல் தொழிலுக்கு சென்றுள்ளார். ஆனால் அவர்கள் கடந்த 2011 நவம்பர் 28ஆம் தேதி வழக்கம் போல் கடலுக்கு செல்லும் போது கச்சத்தீவு அருகே வந்த இலங்கை கடற்படையினர் அந்த மீனவர்களையும் அந்த படகையும் அதிலிருந்து 5 மீனவர்களையும் சிறைபிடித்தனர். சிறைபிடித்து அவர்களை அழைத்து சென்று காங்கேசன் மன்னார் கடற்படை முகாம் அழைத்து சென்றனர். மன்னார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன் பின் அவர்களை விசாரித்து விட்டு அவர்களை காங்கேசன் நெடுந்தீவில் உள்ள காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் மீது 2 தினங்கள் கழித்து தான் அவர்கள் மீது போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டதாக கூறி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணனர். அதன் பின் அவர்கள் பலமுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுடைய விசாரணையை தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அவர்களுடைய விசாரணை கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கப்படும் என 10 மாதங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டு அவர்களை வெளிக்கடை சிறையில் 3 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருந்த மீனவர்களுக்கு நேற்று இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. ஆனால் இந்த பகுதி மீனவர்கள் 3 ஆண்டு காலமாக இருக்கின்றனர். அதனால் எப்படி இவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, இவங்க போதைப் பொருள் கடத்தவில்லை என்று மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உளவு பிரிவுகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழக அரசு இவங்களுடைய மீனவர்களுக்கு
மீனவர்களை மீட்டு தருவதற்காக பல லட்சங்களை நிதி உதவி செய்து வாதாடுவதற்காக இலங்கையில் வந்து வழக்கறிஞர்களை நியமித்து வாதாடும் நிலையில வந்து நம்மளுடைய மீனவர்கள் தவறு செய்யவில்லை, எப்படியும் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்து மீனவர்கள் உறவினர்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பானது வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமில்லாமல் வந்து இவர்கள் தற்சமயம் வந்து அவர்கள் விசாரிக்க போகும்பொழுது ஏற்கனவே வந்து 3 மீனவர்களையும் 2 தினங்களுக்கு முன்பாகவே பிடித்து வைத்திருந்ததாகவும் இலங்கை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அவர்களை அழைத்து வந்து காமிக்க சொல்லி ஒரு படகை காமிக்க சொல்லியது தொடர்பாகத்தான் அந்த படகை கையை காமிக்கும் போதுதான் இவர்கள் 5 பேரையும் இவர்கள் பிடித்து சென்றதாகவும் அங்க தற்சமயம் இந்த பகுதி மீனவர்கள் நம்மளிடம் தெரிவிக்கின்றனர். ஆனால் வந்து அவர்கள் எந்தவித தப்பும் செய்யாத மீனவர்கள். ஆனால் அவர்களை வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, குடும்பமும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில வந்து அவர்களை வந்து தூக்கு தண்டனை விதிச்சிருப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக மத்திய அரசு அவங்களை மீட்டு தரணும் சொல்றது இவங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நீங்க குறிப்பிட்டது போல அந்த தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஏன்னா 3 ஆண்டுகள் அவங்க விடுதலை ஆவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இந்த நிலையில அவங்களுடைய மனநிலையின் வெளிப்பாடாக அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது, சாலை மறியல் நடந்தது, பேருந்துகள் எரிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம செய்திகள் மூலமா பாக்குறோம். தண்டவாளங்கள் கூட தகர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன, அதை சொல்லுங்க பாலா. இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் வந்து போராட்டம் அறிவித்திருந்தாங்கன்னா அதற்கு முன்பாகவே வந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட பொறுப்புல உள்ளவங்க வந்து மீன்துறை அலுவலகத்தில் உள்ளவங்க வந்து மீனவர்கள்ட்ட என்ன போராட்டம் வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து பல ஆண்டுகளாக வந்து மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனா எந்தவித அசம்பாவித மக்களுக்கும் பொது சொத்துக்கும் வந்து விளைவிச்சது கிடையாது. ஆனால் நேற்று வந்து இலங்கை அரசு மீனவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சதின் அடிப்படையின் காரணமாக இவங்களுக்கு வந்து அந்த செய்தி தெரியப்பட்டதை அடுத்து வந்து அவங்க குடும்பத்தில் உறவினர்கள் மற்றும் அவர்களோட நண்பர்கள் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் வந்து இலங்கை அரசு மீது கோபம் கொண்டு தற்சமயம் வந்து போராட்டத்தை எதிர்கொள்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த போராட்டம் வந்து மத்திய அரசு வந்து மீனவர்களை மீட்பதற்கு மீனவர்கள் வந்து விடுவார்கள் என்று பலமுறை கூறியும் ஆனால் இதுவரைக்கும் வந்து மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மத்திய அரசுக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை மீனவர்கள் நடத்தியுள்ளனர். ஆனால் மாநில அரசு வந்து எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்துள்ளது. ஆனால் மீனவர்களை மீட்பதற்கு மத்திய அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த போராட்டங்கள் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. இந்த நிலையில மதுரை செய்தி அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற மீனவர் சங்க தலைவர் திரு தேவதாஸ் அவங்க நான் கேட்க கேள்வி என்னன்னா, தேவதாஸ், இப்போ அங்க வந்து மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் பின்பு விடுதலை செய்யப்படுவதும் இது நடந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரை எத்தனை மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது? அவர்கள் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அது மட்டுமல்லாம மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் அப்படிங்கிற குற்றத்தை தாண்டி வேறு என்ன மாதிரியான காரணங்களை வைத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது? அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க தேவதாஸ். இலங்கை அரசும் இந்திய அரசும் வந்து நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவரை வந்து இரு நாட்டு மீனவர்களும் வந்து 1983 வரை பாரம்பரியமாக மீன்பிடிச்ச வகையில் மீன்பிடிச்சு வந்த எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி பலதரப்பட்ட வழக்குகளை வந்து மீனவர்கள் மீது போட்டார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை இழந்திருக்காங்க, 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் கடலில் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செயல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இலங்கை அரசு இப்ப எப்படி இருக்குன்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. எப்படின்னா, முதல்ல வந்து எங்கள்கிட்ட ராளை மட்டும் பறிமுதல் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு வந்து கறிக்கு மீன் உணவுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்த கட்டமாக என்ன நடந்துச்சுன்னா, எங்க மீனவர்களை போகும்போது அடிக்கிறது, மிரட்டுறது, அது மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு. இப்ப வந்து என்ன தொடர்ந்து என்ன நடக்குன்னா, படகுகளையும் மீனவர்களையும் பிடிச்சாங்க. முந்தைய அரசுல வந்து படகுகளையும் மீனவர்களையும் படிப்படியாக விடுதலை செஞ்சாங்க. ஆனா இப்ப கடந்த 5 மாத காலமாக ஏற்கனவே பிடிக்கப்பட்ட படகுகள் வந்து 80க்கும் மேற்பட்ட படகுகளும் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்க இருக்கும்போது அவங்க எல்லாம் படிப்படியாக மீனவர்களை மட்டும் விடுதலை பண்ணாங்க. இப்பொழுது வந்து 24 மீனவர்கள் வந்து 3 தடவை கோர்ட்டிலே ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை தொடர்ந்து இப்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதர் வந்து மீனவனுக்கு வந்து உண்மையிலேயே இந்த தண்டனை கொடுப்பது வந்து எந்த நாட்டிலேயும் இல்லாத ஒரு அநாகரிகமான செயல். உலக நாடுகளிலே எங்கேயும் கிடையாது. எல்லா நாட்டிலுமே கடல் பரப்புகள், குறுகிய கடல் பரப்புகள் இருக்கின்ற பகுதியில் இரு நாட்டு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு உண்டான வழிவகையை தான் இரு அரசுகளும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய அரசும் சரி, நம்ம நாட்டினுடைய அரசும் சரி. இந்த தண்டனைக்கு காரணமே நம்ம மத்திய அரசினுடைய மெத்தன போக்கு தான் நான் இங்க இந்த பதிவு செய்ய விரும்புறேன். தொடர்ந்து பேசலாம் திரு தேவதாஸ். இப்ப நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு தியாகு அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, மிக முக்கியமாக
கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு மீனவர்கள், அவருக்கு தேவதாசவன் குறிப்பிட்டது போல ஒரு 500 ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க, படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, அவங்க மீட்க விடுதலை ஆயிருக்கிறாங்க. இதெல்லாம் தொடர்கதையாக நடந்த வண்ணம் இருக்கிற பட்சத்தில் இந்த 5 பேரை மட்டும் குறிப்பாக வைத்து அவர்கள் மீது போதைப் பொருள் கடத்திய வழக்கை பதிவு செய்திருக்கிறது அங்க இலங்கை அரசு அப்படின்னு சொல்லி அதுக்கு வழக்கு நடந்திருக்கு. தற்போது தீர்ப்பு வந்திருக்கு. இந்த 5 பேருக்கு மட்டும், ஏன்னா வேற எந்த வழக்கில் இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் வழக்குல பதிவு செய்யப்படல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த 5 பேர் மீது மட்டும் போதைப் பொருள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான காரணமா என்ன நினைக்கிறீங்க? வரலாற்று பின்னணி என்பது நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு இருக்கு. காலங்காலமாகவே தமிழக மீனவர்கள் அந்த கடல் பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 83 இருந்து ஆரம்பிச்சு இல்ல, பிரித்தானியர் காலத்தில் பிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த சிக்கல் எதுவுமே எழுந்ததில்லை. 83 யூலை படுகொலைக்கு பிறகுதான் தொடர்ந்து தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை தாக்குவதும் துன்புறுத்துவதும் ஆரம்பமானிச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏறத்தாழ 600 மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க, பல இழப்புகள். இது பூராவுமே கடற்படையினுடைய பயங்கரவாதமாக அல்லது அவங்களுடைய படை ராணுவத்தினுடைய பயங்கரவாதமாக இது இருந்து வந்துச்சு. இப்ப முதல் முறையாக நீதித்துறை இதுல சம்பந்தப்படுது. இந்த வழக்கை மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை முதல்ல பார்ப்போம். ஒன்று, இந்த வழக்கு நடைபெற்றிருக்க வேண்டிய இடம் யாழ்ப்பாணம். யாழ் நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு அந்த காவல்துறை வலியுறுத்தி கொழும்பு நீதிமன்றத்திற்கு மாத்துறாங்க. கொழும்புல கொண்டு போய் இந்த வழக்கை நடத்துறாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த வழக்கில் அந்த நாட்டினுடைய சட்டங்கள் படி, போதைப் பொருள் சட்டங்கள் படி குறைந்தபட்ச தண்டனை 10 ஆண்டு. அது எப்படின்னா, வணிகம் செய்யக்கூடிய அளவுக்கான போதைப் பொருள் கையில் இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன பொருளும் வச்சிருந்தா அப்படின்னு இல்லை. கமர்ஷியல் குவான்டிட்டிங்கிறது முக்கியம். இவன் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சிருந்தா அதுக்கு வேற, விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கணும். வச்சிருந்தால் குறைந்தபட்ச தண்டனை 10 ஆண்டு, அதுக்கு மேலே அதிகபட்ச தண்டனை 20 ஆண்டு. யார் திரும்ப திரும்ப இதே குற்றத்தை செய்கிறார்களோ, ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், ஹேபிச்சுவலாவே இதை பண்றவங்க, மீண்டும் மீண்டும் கன்விக்ஷன் ஆகிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்காக மரணதண்டனை உண்டு. இப்ப நமக்கு இலங்கை அரசமைப்பு, இலங்கையினுடைய தண்டனை சட்டத்தில் மரணதண்டனை ஒன்று இருந்தால் கூட இவ்வளவு ஆண்டுகளில் ஈழத்தமிழ் போராட்ட தலைவர்கள், குட்டிமணி தங்குதுரை, அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தவிர வேற யாருக்கும் மரணதண்டனை விதிக்கப்படல. அவர்களுக்கும் கூட மரணதண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே வெளிக்கடை சிறைச்சாலைக்குள் வைத்து கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. எனவே யாருக்கும் மரணதண்டனை நிறைவேற்றாத ஒரு நாடாகத்தான் இருந்துச்சு. சட்டவிரோத மரணதண்டனை உண்டு. ஜேவிபி இளைஞர்கள் ஒரு 50,000-60,000 பேரை கொண்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் 1,00,000-க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் மரணதண்டனை விதிப்பது அல்லது அந்த தண்டனையை அரசு நிறைவேற்றுவது என்பது இல்லாமல் முதலாக இந்த வழக்கில் தான், அதுவும் இவர்கள் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் யாருமே இல்லை. இதுல எந்த குற்றச்சாட்டும் என்ன வரலன்னா, இவங்க பல முறை இதை செஞ்சு மாட்டினவங்க முதல் முறையாக ஒரே ஒரு முறை தான் அந்த குற்றச்சாட்டு உண்மையில் வைத்துக் கொண்டாலும் கூட, நரேந்திர மோடி பதவியேற்புக்கு ராஜபக்சே அழைக்கப்பட்ட போது இலங்கை சிறையில் இருக்கும் அனைத்து மீனவர்களுக்கும் விடுதலை என்றுதான் அறிவித்தார். இந்த 5 பேர் தவிரனெல்லாம் அதுல விதிவிலக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் இப்பதான் நமக்கு தெரியுது இந்த 5 பேர் இருந்திருக்காங்க. இப்ப இதுல ஒரு ஆறுதலான செய்தி, இந்திய அரசு இது பொய் வழக்கு, இது உண்மை இல்லை என்று சொல்லியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது பொய் வழக்கு, நாங்க வக்கீல் வச்சு நடத்தணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால இதுல என்ன தெரியுதுன்னா, நிச்சயமா இது பொய் வழக்கு தான். இது சிங்கள பேரினவாதத்தினுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு நீட்சி தான். தமிழர்களை போலீஸை விட்டு கொண்டாங்க, ராணுவத்தை விட்டு கொண்டாங்க. இப்ப நீதித்துறையும் இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் இதுல வெளிப்படுது. தொடர்ந்து பேசலாம் தியாகு. இந்த நேரத்தில் மிக முக்கியமான 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு பொய் வழக்கு என்பதற்கானது யாழ்ப்பாணத்தில் நடக்க வேண்டிய அந்த நீதிமன்றம் கொழும்பு நீதிமன்றத்தில் வரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கு இதுபோன்ற ஒரு வணிக ரீதியாக செயல்படுபவர்களுக்கு, போதைப் பொருள் கடத்துபவர்கள் 10 முதல் 20 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படுவது, மரண தண்டனை வழங்கப்பட்டதில்லை. அதை தாண்டி
தொடர் முயற்சியாக தொடர்ந்து இதே போதைப் பொருள் கடத்திய வழக்கிலே அவர்கள் பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் மீது மரண தண்டனை வழங்கப்பட வேண்டியது. பட் இந்த 5 மீனவர்களும் முதல் முறையாக 2011 அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஒவ்வொரு மக்களும், குறிப்பாக தமிழக மீனவர்கள் மனதிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஏற்கக்கூடியது அல்ல என்பது இவர்களுடைய தரப்பிலும் சொல்லப்படுகிறது. 5 மீனவர்களுடைய தூக்கு தண்டனை என இலங்கை நீதிமன்றம் அதிர்ச்சி தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த நிலையில தமிழக மீனவர்கள் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் கொந்தளித்து அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு புனையப்பட்ட வழக்கு, மீனவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், அதுவும் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் திரு தியாகு. மதுரை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தேவதாஸ். களத்திலிருந்து எமது செய்தியாளர் பாலா இருக்கிறார். பாலா, உங்களோட அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தார் உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க அகஸ்டஸ், அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க, அவங்களுடைய மன வேதனையாக என்ன பதிவு செய்ய நினைக்கிறாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அவங்க விடுதலை ஆயிருவாங்க, சொந்த மண்ணில் சொந்த மக்களோட மீண்டும் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு இந்த செய்தி எப்படி இருந்தது? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கடந்த 3 ஆண்டு காலமாக மீனவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்த மீனவர்களுக்கு நேற்று ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்துள்ளது. அதையடுத்து இவர்கள் தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை தற்சமயம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக இங்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களிடம் ஆறுதல் கூறி சென்று கொண்ட நிலையில் தற்பொழுது இவர்கள் அனைவரும் மீனவர்கள், அதாவது எமர்சன் மற்றும் மீனவர்களுடைய மனைவிகள் அனைவரும் நம்மளிடம் இந்த நேரடி இதுக்கு நம்மளிடம் பயந்துள்ளனர். இப்பொழுது பிரசாத்தினுடைய மனைவி ஜெனிட்டா இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட 3 ஆண்டு காலமா உங்க வீட்டுக்காரவங்க இலங்கை சிறையில இருக்காங்க. நீங்க அவங்க சிறையில இருக்கிறதுனால நீங்க என்ன மாதிரி துன்பத்தை தோன்றி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. ஏன்னா தப்பே செய்யாம இவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரா தப்பு செஞ்சுட்டாங்கன்னு பொய் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதனாலயே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு நாளும் நாங்க சரி ஜெயில இருக்காங்க, ஒரு தீர்ப்புக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு நம்பிக்கையில இருந்தோம். எப்படியும் மக்கள் அக்டோபர் 30ஆம் தேதி விடுதலை செஞ்சிருவாங்க, இலங்கை நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருவாங்க ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஆனா எங்க நம்பிக்கையை வீணடிக்கிற மாதிரி அங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற செய்தி கேட்டு நாங்க பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானோம். நாங்க இது மட்டும் இல்ல, மீனவ மக்கள் என்ன சொன்னாலும் என்ன போராட்டம் பண்ணினாலும் நம்ம போய் சொல்லும், அரசாங்க தரப்புல போய் சொன்ன உடனே இவங்க கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தோம். ஆனா இனிமேல் நாங்க எங்க பொறுமையை நாங்க நேத்தே எல்லை மீறிட்டோம். இனிமேல் இந்த பொறுமையை இந்த எல்லை மீறினால இன்னும் எந்த அளவுக்கு போறதுக்கு நாங்க உறுதியா இருக்கோம். அவங்க அங்கதானே ஜெயில தூக்கப்பட போறாங்க, அதுக்கு நாங்க இங்க செத்துட்டு போறோம். எங்க குடும்பத்துல நாங்க இங்க 14 உயிரும் போயிட்டு போகுது, அங்க 5 உயிர் இங்க 14 உயிர், எத்தனை உயிர் போகுதோ பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். இப்போ உங்களுடைய பையன் ரெண்டாவது பையன் இதுன்னு இருக்கான். அவங்க அந்த பையன் கூட வரும்போது அப்பா காமிக்கும் போது கூட நீங்க உங்களுடைய கல்யாண ஆல்பத்தை தான் எடுத்து காமிச்சுக்கிறீங்க. இப்ப இந்த பையங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இவங்க டெய்லி இவங்களுடைய சாப்பாட்டுக்கு இதுக்கு வருமானத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? என் பையன் டெய்லி கேட்பான், ஒரு பிளைட் மேல பறந்தோன்னு அம்மா அப்பா பிளைட்ல வர்றாங்களோ வாடா, என் மூத்தவன் கூப்பிட்டு வருவான், வாடா அப்பா வர்றாங்க, அப்பாவை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லுவான். நேத்து கூட போராட்டம் நடந்ததுக்கு என் பையன் கேட்டான், ஏமா நம்ம அப்பாவை கூப்பிட்டு போறது தானே இங்க நிக்கிறோம், இங்க அப்பா வந்துருவாங்கல்லமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பையன் கேட்டான். என் பிள்ளைகளை சமாளிக்கவே முடியல. என் பிள்ளை இளையவை கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்பாட்ட பேசும்போது அப்பா நீ எப்ப வருவன்ற ஒரு வார்த்தை தான் கேட்கறான். என்ன பண்றதுன்னு என் பிள்ளைகளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இனிமேல் என் பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்கவும் முடியாது. என் பிள்ளை அப்பா பக்கத்துல உள்ளவங்க எதனாலும் கடலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அப்பா மீன் கொண்டு வர மாட்டாங்களா, நம்ம அப்பா மீன் கொண்டு வருவாங்களா, எப்ப மீன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப என் பையன் மூத்தவனே சொல்றான், இளையவன்ட சொல்லி கொடுக்குறான், நம்ம அப்பா மீன் கொண்டு வர மாட்டாங்கடா, நம்ம அப்பா ஜெயில இருக்காங்க, இலங்கை ஜெயில இருக்காங்க அப்படின்னு என் பல்ல சொல்லுது. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப செத்துடலாம் போல, ஏன்டா நம்ம உயிரோட இருக்க இந்த பிள்ளைய மனசுலயே பிஞ்சு மனசுலயே நினைச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் தான் எங்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம அகஸ்டஸ் மனைவி பாக்கியசெல்வி இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஏன்னா இவங்க அவங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து அவங்க இப்ப இவங்க ஒரு குழந்தை இருக்கும்போது இவங்க அபாசனா இருக்கு, அவங்க உடல்நிலையை பராமரிக்கிறதுக்கு போதிய வருமானம் இல்லாததுனால அவங்களும் நம்ம பாக்கியசெல்வி நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், இப்ப நீங்க அவங்க சிறையில இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க உங்க குழந்தைகளும் அடிக்கடி உங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எப்படி அந்த நேரத்துல குழந்தைகளுடைய மனநிலை உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை அழுதுகிட்டு தான் இருக்குது. மத்த பேர் அந்த தகப்பனோட வரும்போது அதுகளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். அதனால அந்த பிள்ளைகளை நாங்க என்ன சொல்லி அதுகளுக்கு ஆறுதல் கொடுக்கறோம்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு தடவையும் விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது நம்பிக்கையோட தான் சொல்றாங்க, எப்படியாவது நாங்க வந்துருவோம், நாங்க எந்த ஒரு இது நாங்க செய்யவே இல்லை, குற்றம் செய்யாதபோது நான் எங்களுக்கு எதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்துமே எங்களுக்கு சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் வந்துருவோம், நீங்க நம்பிக்கையோட இருங்க இவ்வளவு நாள் எங்களை சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த தகவலை கேட்டு எங்களுக்கு என்ன பண்றது, எது செய்யறது எதுவுமே எங்களுக்கு தெரியல.
தெரியவே இல்லை. நாங்க எத்தனை போராட்டங்கள் என்னென்னமோ நாங்க பண்ணி எப்படியாவது இவ்வளவு நாங்க மீட்டலாம் சொல்லிட்டு தான் நாங்க இருந்தோம். ஆனா இப்படி இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. மீனவ மக்கள் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல்ல தான் நாங்க இருக்கோம். என்ன பண்றது, அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஏதாவது தலையிட்டு உடனடியா அந்த மீனவர்களை மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையே, எப்படியாவது மீட்டு தரணும் தயவு செய்து. இப்ப நம்மளுடன் இந்த படகு ஓட்டுநர் எமர்சன் அவர்களுடைய மனைவி இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஏன்னா அவங்க எமர்சன் சொல்றவர் இலங்கை சிறையில மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மனநிலை பாதிக்கப்பட்டு யாருடனும் பேசாமல் தனிமையில இருக்காங்க. இப்ப அவங்களும் நம்மள்ட்ட இருக்காங்க, அவங்க மனைவி இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். இப்ப உங்க கணவர் அங்க இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, உங்க குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கு, உங்க உறவினர்கள் என்ன இது பண்றாங்க, உங்களுக்கு இப்ப வருமானத்துக்கு என்ன வழி? என் பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்பா இல்லாம அப்பாவை இவனுக்கு அப்பா முகமே தெரியாது. 4 மாசமா இருக்கும்போது பிடிபட்டது. ஏன்னா அப்பா பறந்து 3 மாசத்துல ஒரு நேரம் போன் பண்ணிருந்தாங்க. அப்ப இவனை அடிச்சு விட்டு அழுக வச்சு அந்த குரலை கேட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போட்டோவை கொடுத்து விட்டோம். அதை பார்த்து ரொம்ப மறுபடியும் சுகமில்லாம போகவும் மறுபடியும் பேச கூட இருந்தவங்க எல்லாம் பேசாதீக்கா, போன்ல கூட நீங்க பேசாதீங்க, தாங்க கூட மண்ணெண்ணில கூட இல்ல அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லவும் நாங்க இந்த இவங்கள்ட்ட தான் விசாரிச்சுக்கிறது. போன் வந்துச்சா எப்படி இருக்காங்க, மறுபடியும் நாங்க போன் பண்றதும் இல்ல. பிளைட்ட பார்த்தோன்னா இந்த பிள்ளை அப்பா வர்றாங்கம்மான்னு கூப்பிட்டுட்டு ஓடி வருது எங்களை. ஒரு நேரம் பிஸ்கெட்டை ரொம்ப நாளாச்சு அவங்க அப்பா போட்டோ காமிச்சிட்டு டெய்லி மெத்தை கீழே இருக்கிறத எடுத்து அவன் முத்தம் கொடுத்துட்டு தான் தூங்குவோம். ரொம்ப பிஸ்கெட்டை ஊட்டிக்கிட்டு இருக்கும் போது அம்மா இந்த ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவுக்கு மெத்தை கீழே இருந்த போட்டோ எடுத்து கொடுக்குது அந்த பொண்ணு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் இந்த தீர்ப்பு இந்த தண்டனையை மாத்தி சீக்கிரம் விடுதலை பண்ணி கொடுங்க. பிள்ளை எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப அனைவருமே இப்ப நம்மளிடம் கூறும்பொழுது அவர்கள் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. உடனடியா உங்களுடைய கருத்துனா இவங்க உடனடியா திரும்பி வரணும், இவங்களை மீட்டு வரதுக்கு அரசு உதவி பண்ணணும்னு சொல்றது இவங்களுடைய கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய ஒரு ஆதங்கமாக மிக ஆழமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். குறிப்பா அவங்க என்னன்னா, அந்த பிஞ்சு குழந்தைகள் கூட அப்பா அப்பா என்று ஏங்கி அழுது கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஏக்கத்தை, இந்த குழந்தைகளின் வலியை உணர்ந்து நாங்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே என்னன்னா, இந்த அவங்களுடைய விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு இடியை தாக்கி போட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் அவங்க நான் கேட்க கேள்வி என்னன்னா, இப்போ பல்வேறு விதமான போராட்டங்கள் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் போது அவர்களுக்கு அங்க போராட்டங்கள் பண்ணிருக்கிறீங்க. நம்ம உண்ணாவிரத போராட்டம் நடந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் கூட இந்த அகஸ்டஸ் வில்சன், எமர்சன், பிரசாந்த், லாங்லெட் இவங்களுடைய இந்த தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அங்கு நடந்த போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய மன கொந்தளிப்பை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. சாலை மறியல் போராட்டம், தண்டவாளங்கள் தகர்த்தெடுப்பது என்று வழக்கமா நமக்கு தெரியும். இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாமே மீண்டும் அந்த மக்களையே இன்னும் அவர்களுக்கு காயப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு சூழலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். வழக்கமா அந்த மாதிரி அஹிம்சை வழியில போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்க தருணத்துல இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் சரின்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், அகிம்சை வழிங்கிறதெல்லாம் முடிஞ்ச கதை சார். இப்ப இதுவரைக்கும் என்ன நடந்துக்கிடுச்சுன்னா, தனி மனிதனுக்கு உணவு இல்லையே ஜெகத்தினை அழிக்கணும்னு நமக்கு முன்னாடி உள்ள அறிஞர் பெருமக்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 பேருக்கு மரண தண்டனை நம்ம என்னத்தை அழிச்சாலும் இந்த நாடு ஏத்துக்கணும். எதுக்காக நம்ம இந்த மீனவர்கள் இதுவரை நடக்கப்பட்ட போராட்டங்கள் பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டத்திலிருந்து, உண்ணாவிரதத்திலிருந்து, சாகுவர உண்ணாவிரத்திலிருந்து, பஸ் மறியல், சாலை மறியல்ல இருந்து, ரயில் மறியல்ல இருந்து, கப்பல் மறியல் வரைக்கும் நாங்க நடத்தியிருக்கோம். இதுவரைக்கும் பாராளுமன்ற முற்றுகை நடத்தியிருக்கோம், சட்டமன்ற முற்றுகை நடத்தியிருக்கோம். எல்லா தரப்பட்ட போராட்டத்தையும் நாங்க நடத்தியிருக்கோம். தவிர அதுல எந்த விதமான மீனவன் என்றால் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பாட்டுக்கு ஆட்பட்டவன் என்பதை நாங்க இதுவரைக்கும் நிரூபிச்சிருக்கோம். ஆனா இந்த போராட்டம் எப்படின்னா, 5 பேருக்கு மரண தண்டனை என்று அறிவித்திருக்கிறது ஒரு அரசு. அது நம்மளுடைய எதிர்ப்பு நாடு இல்ல, நட்பு நாடு. நம்மளுடைய எதிர்ப்பு நாடு பாகிஸ்தான்ல கூட நம்ம மீனவர்களுக்கு மரண தண்டனை கிடையாது. சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார்கள். காலங்கள் வரும்போது போறோம். இவங்க மேல போட்ட பொய் வழக்கு என்பதை நமது தமிழக அரசும் மத்திய அரசும் தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. புலனாய்வுத்துறை மூலமாக தமிழக அரசும் சரி, இவன் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசிலும் இருந்து, வெளியுறவுத்துறையிலும் இருந்து இலங்கைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. எப்படி இந்த மீனவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் மீது எந்த விதமான சிறு வழக்குகள் கூட தமிழகத்திலே பதிவு செய்யவில்லை
இல்லை என்பதை ஏற்கனவே உள்ள அரசு வந்து கொடுத்திருக்கு. இந்த கொடுத்த பின்னாடி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள தண்டனையை வந்து குறைக்க வேண்டும், அவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம தமிழக முதல்வர் வந்து எடுத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அதிகமான மீனவர்களுக்காக செஞ்சாங்க. எப்படின்னா இதுவரை யாருமே பிடிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் வழக்கு வந்து அரசு நடத்தல. ஆனா ஏற்கனவே இந்த 5 பேரை பிடிபட்டது பொய் வழக்கு என்பதை நமது அரசு உன்னிப்பாக கவனித்திருந்த காரணத்தினாலே நமது உளவுத்துறையின் மூலியமாக அவர்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக அரசே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன செலவாகுதோ அதுவரை இலங்கையில் வந்து வக்கீல வைத்து வாதாடி அந்த வழக்கறிஞர்களுக்கு என்ன தொகை வாதாடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல நம்ம தமிழக அரசு கொடுத்து இன்று வரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாள் ஒன்றுக்கு 250 நமது அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த 5 குடும்பங்களுடைய உயிர்கள் அறவுரையாக நடைபிணமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டு இருக்கின்ற பொழுது ஒரு நட்பு நாடானது ஒரு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு 5 பேருக்கு வந்து மரண தண்டனை என்கிற போது உண்மையிலேயே எங்களுடைய ரத்தங்கள்லாம் வந்து அப்படியே கொதிச்சிருச்சு. ரத்தம் கொதிச்சதுனாலதான் நேற்று நடந்த பிரச்சனையை தவிர வேற மற்றபடி ஒண்ணு இல்லை. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தீர்ப்பு என்று சொல்லி வந்த காலத்திலே முன்னாடி வந்து எங்களுடைய ராமநாதபுரம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரவிச்சந்திர ராமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஞானதேசன் அவர்களை தொடர்பு கொண்டு எங்களை எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று 9 எம்பிகள் போய் மன்மோகன் சிங் பிரதமரை சந்திச்சு சோனியா காந்தி அவர்களை சந்திச்சு இது இந்த தண்டனை வந்து எப்படியாவது குறைக்கணும், இந்த தண்டனை இல்லாம போகணுங்கிறதுக்காக பலதரப்பட்ட வேலைகளை வந்து காலதாமதப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது புதிய அரசு மாறியவுடன் இலங்கையினுடைய பார்வையை முற்றிலும் மாறுபட்டிருக்கு. ஏற்கனவே படகை பிடிச்சாங்க, மீனவர்களை பிடிச்சாங்க, படிப்படியாக படகையும் மீனவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து 5 மாத காலமாக என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஏற்கனவே நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு வருகின்ற பொழுது நமது இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்றார், இலங்கையில் சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களும் படகுகளும் நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படி என்று ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தாரு. இது வந்து எங்கள்கிட்ட கொடுக்கல, உங்களை மாதிரி நிருபர்கள் இந்த நாட்டை வந்து பாதுகாப்பதற்காக இந்த நாட்டிலே நடக்கிற அக்கிரமத்தை தெளிவுபடுத்துகின்ற உங்கள் நிருபர்களுடைய மத்தியில தான் இந்த செய்தியை சொன்னார் தவிர எங்கள்கிட்ட ஜனாதிபதி வந்து எங்கள்கிட்ட சொல்லல. அப்படி ஒரு விழாவிலேயே அந்த நான் வந்து எல்லா மீனவரையும் விடுதலை பண்றோம்னு சொன்னதை நீங்க அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க இப்ப உள்ள மத்திய அரசு கேட்கணுமா கேட்க வேணாமா? நீங்க இங்க சொல்லிட்டு போனீங்க இது வரைக்கும் எத்தனை மீனவரை எத்தனை படகுகளை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் யாரை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கறத வந்து மத்திய அரசு வந்து மேற்கோள் காட்டிய அந்த செயல்பாடுகளை வந்து தூண்டணுமே தவிர மாநில அரசு அவங்களால முடிஞ்சது பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் எப்பொழுதும் சரி மீனவர்களும் படகுகளும் பிடிபட்ட உடனடியாக அந்த செய்திகளை வந்து மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து இலங்கை அரசிடம் பேச முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஏன் இந்த மத்திய அரசு மெத்தன போக்காக இருக்கிறது? ஏற்கனவே நாங்க வந்து இலங்கையிலேயே போய் சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்க நடத்தினோம். ராமேஸ்வரத்தில் ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் திரண்டு நின்று இலங்கையிலே போய் நம்ம சரணாகதி ஆகிருவோம். ஏன்னா இந்த மீனவர்களையும் விடுதலை பண்ண மாட்டாங்க, படகுகளையும் விடுதலை பண்ண மாட்டாங்க. என்னைக்கு கடலுக்கு போனாலும் நம்ம மீனவர்களை வந்து அப்படியே வந்து சிறை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து நம்ம உடனடியாக வந்து ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சு இலங்கையிலேயே கச்சதீவிலேயே சென்று நமது பாரம்பரிய உரிமை இருக்கின்ற கச்சதீவிலேயே சென்று சரணடைவோம் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது தமிழக கன்னியாகுமரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது மத்திய அமைச்சராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அலைபேசியில தொடர்பு கொண்டு உங்களுக்கு 10 நாள்ல நாங்க வந்து படகை விடுதலை பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பின்னாடி நாங்க அந்த போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினோம். நாங்க வந்து அந்த போராட்டத்தை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதற்கு ஒரு 3 நாள் 4 நாளுக்கு பின்பு மீனவர் சங்க தலைவர் போஸ் அவர்களிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய படகுகள் மீனவர்கள் விடுதலை பண்ணிடுவாங்க, மீனவர்கள் வந்து சீக்கிரமா விடுதலை பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனா சொன்னது வந்து அப்படியே தேர்தல் வாக்குறுதியா தான் இருக்கிறது, மீனவர்களுக்கு வந்து அது நிரந்தரமான ஒரு தீர்வா இல்ல. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நாம் பேசலாம். திரு தேவதாஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான உண்ணாவிரத போராட்டங்கள், அது மட்டுமல்லாமல் வேலை நிறுத்த போராட்டங்கள்
மீனவர்கள் உட்பட அறவழியில் போராடிய பிறகு தற்போது இந்த மரண தண்டனை கிடைத்ததன் வெளிப்பாடாக மன கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருக்கிற அந்த ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிற நேரத்தில் தியாகு உங்கள்கிட்ட நான் கேட்க நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு விதமான கட்டமைப்புகள் இருக்கும். இப்ப நம்ம நாட்டில் ஒரு சில ஒரு கைதி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு கோர்ட்ல தீர்ப்பு அளிக்கிறதுனா அதுக்கு அடுத்து உச்சநீதிமன்ற மேல்முறையீடு போகலாம். அதைக்கு மேல அப்படின்னா ஜனாதிபதிட்ட ஒரு கருணை மனு கொடுக்கலாம். இது நம்ம நாட்டுடைய ஒரு முறை. அதே போல இலங்கையில என்ன மாதிரியான முறைகள் இருக்கிறது? ஏன்னா இப்ப இவங்க குறிப்பிட்டது போலவே நவம்பர் 14 வரைக்கும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தேதி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் இது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எங்க போகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டப்படி என்ன செய்யலாம், அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. நம்ம நாட்டில் அமர்வு நீதிமன்றத்தில் மரணதண்டனை கொடுக்கறாங்கன்னா சாதாரண வழக்குகள்ல தடாப்படாவுக்குள்ள எல்லாம் போகல, சாதாரண வழக்குகள்ல மரணதண்டனை கொடுக்கறாங்கன்னா சென்டென்ஸ் டு பி ஹேங்க்டு பை த நெக் till he be dead subject to confirmation by high court னு கொடுப்பாங்க. உயர்நீதிமன்றம் உறுதி செய்தால் இவரை தூக்கில் தொங்க விடவும் அப்படின்னு கொடுப்பாங்க. உயர்நீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் கூட நீங்க மேல்முறையீடு செய்யவில்லை என்றாலும் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகும். நீங்க இன்னொரு வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல், தனியா ஒரு விண்ணப்பம் அனுமதி மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலாம். உச்சநீதிமன்றமும் முடிந்த பிறகுதான் அப்புறம் ஆளுநருக்கு, குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்கள். இப்ப இலங்கையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு அப்பீல் தான் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கான அப்பீல். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் பண்ண பிறகு சுப்ரீம் கோர்ட் மறுதளிச்சிருச்சுன்னா அங்க இப்ப நம்ம மாதிரியான இது இல்ல, ஆளுநர் ஒண்ணு குடியரசுத் தலைவர் ஒண்ணுலாம் இல்ல, நேரடியா குடியரசுத் தலைவருடைய கருணை மனு என்ற அந்த அதிகாரம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ரெண்டு படிகள் தான் இருக்கு. எனவே நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு, நமக்கு இங்க போதைப் பொருள் வழக்குகள் எதிலையும் மரண தண்டனை விதிப்பதற்கான அதிகாரம் இல்லை. அது ஒரு கொலை மற்றதுல முடிஞ்சிருந்தாதான் உண்டு. வெறும் போதைப் பொருள் வணிகப் பொருள் வச்சிருந்ததுக்காக மட்டும். இப்ப அங்க நான் முதல்லயே சொன்ன மாதிரி சாதாரணமா இல்ல, 10 ஆண்டு 20 ஆண்டு ரொம்ப அறிவியலும் அரிதா திருப்பி 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 ஒரே குற்றத்தை பண்ணினால் மட்டும்தான் மரண தண்டனை. இப்ப இவங்க விஷயத்துல அது இல்லைங்கிறது நமக்கு தெளிவாயிடுச்சு. அரசு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு இருக்கிற வழி என்னன்னா, இப்ப இந்திய அரசு மேல்முறையீடு செய்வது அப்படின்லாம் சொல்றாங்க. நமக்கு இலங்கையினுடைய நீதித்துறை பற்றிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். இலங்கையினுடைய காவல்துறை, ராணுவம், அதனுடைய படைத்துறை, அதனுடைய அதிகார வர்க்கம், அதனுடைய நீதித்துறை, இவை எல்லாமே பெயருக்குத்தான் ஸ்ரீலங்கா இலங்கையை தவிர உண்மையில் 90 விழுக்காட்டுக்கு மேல் சிங்களர்களை கொண்டது. சிங்களர்களை கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் சிங்கள உளவியல் கொண்டவர்கள், சிங்கள மனோநிலையில் வளர்க்கப்பட்டவர்கள். அவங்க மகாம்ச கதைகளை சொல்லிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த தீவு நமக்கு மட்டுமே உரியது. தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்ற பார்வை. நீங்க வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு வழக்கு கர்நாடகத்தில் நடந்தா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பேராசிரியர் நெடுஞ்செழியனையும் குணாவையும் ஆண்டு கணக்கில் கர்நாடக சிறையில் அடைச்சி வச்சிருந்தாங்க. இறுதியில் குற்றமற்றவர்கள் தீர்ப்பு வந்துச்சு. வீரப்பன் தொடர்பான வழக்குகள் இங்க நடந்திருந்தா வேற, அங்க நடந்திருந்தா வேற. கர்நாடகத்துக்கும் நமக்குமே இவ்வளவு வேறுபாடு இருந்தா இலங்கைக்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து நாம் பேசலாம். குறிப்பாக இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். களத்திலிருந்து செய்தியாளர் பாலா நம்ம பேச நினைக்கிறேன். பாலா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்களுக்கு மேல அவங்க சிறையில வாடிட்டு இருக்கிறாங்க. அந்த 5 பேரும் அவர்கள் விடுதலை ஆவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்த தருணத்துல அவர்கள் இந்த தூக்கு தண்டனை அதனுடைய வெளிப்பாடாக அவங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொன்னாங்க. தற்போது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க மத்திய மாநில அரசுகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நம்ம இந்த சிறைபிடிக்கப்பட்ட 5 மீனவர்களில் ஒரு மீனவர் சிறுவர். அவர் லாங்லைட் பள்ளி படிப்பில் படித்துவிட்டு விடுமுறைக்கு செல்லும் பொழுது அவரையும் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. ஆனா அவருடைய அம்மா மிகவும் உடல்நல பாதிக்கப்பட்டு படுத்தபடிக்கையா இருக்காங்களா. இப்ப அவங்களுடைய தந்தை ஜான் பிரீட்டோ இருக்காரு. நம்ம அவங்களுடைய நிலைமையை எதிர்க்குன்னு கேட்டுக்கிறோம். உங்க பையன் சிறை இப்ப மீனவரா வழக்கமா அவர் எத்தனை முறை கடலுக்கு சென்றிருக்காரு. அவர் மீது என்ன வழக்கு பதிவு பண்ணும்போது அவரு சிறுவர் எதுவும் அவங்களுக்கு இது பண்ணிருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வழக்கு சும்மா லீவில் இருந்து ஒரு 3 கடலை தான் போயிருக்கான். 3ஆவது கடலே மாட்டிக்கிட்டான். மாட்டி அவனையும் மொத்தமாக சேர்த்து சிறுவர்ணத்திலையும் போடலை. மொத்தத்துக்கு அவங்களோட சேர்த்து 5 பேரையும் போதை வழக்குன்னு சொல்லி பொய் வழக்கு போட்டாங்க. நாங்களும் இந்த வந்துடுவாங்க அந்த வந்தாங்க பல பிரச்சனையும் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. 3 வருஷம் பொறுத்து இருந்தோம்.
இந்த 30ஆம் தேதி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் பார்த்தேன். அப்பவே அவங்க அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? போட்டு நான் வந்து இங்க வந்தாலும் எங்களுடைய நிலைமையில பாருங்க மக்கள், பாருங்க. இதுக்கு நல்ல ஒரு பதில சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுங்க. எங்க பிள்ளைய உடனே வீட்டுக்கு உடனே வைக்க கொடுங்க. ஒரே ஒரு பையன் தான் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த நல்ல ஒரு செய்தி இந்த ஒரு மாசத்துக்குள்ள எங்க பிள்ளைகளை எங்க கண்ணுல காமிச்சா மட்டும் நாங்க உயிரோட இருப்பேன். இல்லைன்னா எங்க பிள்ளைங்க நாங்க செத்து போற மாதிரி நிலைமையில இருக்கோம். இதுக்கு நீங்க தான் அரசியல் எல்லாரும் எங்களுக்கு தலையிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு பதில கொடுக்கணும். இப்ப நம்மளிடம் வந்து மீனவர் சங்க தலைவர் எமரிட் இருக்காரு. இப்ப நீங்க வந்து மீனவர்களை மீட்பதற்கு நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது இந்த மீனவர்கள் மீட்பு சம்பந்தமா கடந்த 3 ஆண்டு காலமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டோம். மாநில அரசாங்கம் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா அவங்க வந்து நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மெத்தன போக்கு தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதாவது வந்து நிரபராதி இன்னைக்கு தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலமா இலங்கை சிறையில அவர் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு இந்த 30ஆம் தேதியாவது விடுதலை ஆகுவாங்கன்னு சொல்ற ஒரு நிலையில நேற்று வந்து அதுக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. இலங்கையிலேயே இல்லாத ஒரு தண்டனையை இந்த மீனவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. உண்மையிலேயே அது கண்டனத்துக்குரியது. மத்திய அரசாங்கம் இப்போதே உள்ள அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த நிரபராதி மீனவனை மீட்டு தரணும். ஏன்னா இலங்கைக்கு வந்து பொய் வழக்கு போடுறது ஒரு புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு நாட்டு படகு பிடிச்சு அருள் சகாயம் சொல்ற ஒரு சொந்தமான பாம்பனை சேர்ந்த படகு பிடிச்சு போதை பொருள் அதுவும் வந்து கடத்தின போட்டு கிரிச காமிச்சிருக்காங்க. அதாவது கோர்ட்ல வந்து இதுதான் அந்த பொருள் சொல்லி கிரிச காட்டிருக்காங்க. அந்த நீதிமான அதை தூக்கி அவர் மூஞ்சிலே அடிச்சு இது என்னைய கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது திட்டமிட்டு இலங்கை அரசாங்கமே திட்டமிட்டு நடத்தின ஒரு நாடகம். மத்திய அரசாங்கம் அதுக்கு துணை போகாம உடனடியா அந்த நிரபராதி மீனவனை அந்த 5 பேரையும் விடுதலை பண்ணி தர்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தை நாங்க நடத்திருக்கோம். இது வந்து தொடக்கம் தான். இந்த அரசாங்கம் இனிமையும் காலதாமதப்படுத்தாம உடனடியா அந்த 5 மீனவனையும் நிரபராதி மீனவனை வயிற்று பிழப்புக்காக போன மீனவனை விடுதலை பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய போராட்டங்கள் வந்து எங்களையே கட்டுப்படுத்த முடியாத போராட்டங்களா தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை. மீனவர் சிறையில் வாடும் மீனவர்களுடைய மனைவி ஜெனிட்டா இருக்காங்க. நம்ம மீனவர்களை மீட்பதற்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்திட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு வந்தப்ப பாகிஸ்தான் பிரதமர் அண்டை நாடு எதிரி நாட்டு பிரதமரே வந்து எல்லா மீனவர்களையும் நான் விடுதலை செஞ்சு உடனடியா விடுதலை செஞ்சு அவங்க நாட்டுக்கு தாயகம் திருப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இலங்கை பிரதமர் இந்தியா வரும்போதும் இதே கோரிக்கையை தான் வச்சாங்க. நான் இங்க வந்து மீனவ மக்களை எல்லாம் விடுதலை செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத உடனே எதிரி நாட்டு பிரதமர் வந்து உடனே செயல்படுத்தி மக்களை எல்லாம் தாயகம் திருப்பிட்டாங்க. ஏன் இங்க இலங்கை அதிபர் வந்து இன்ன வரைக்கும் இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றவே இல்லை? இதை எதிர்த்து ஏன் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு குரல் கொடுக்கல? ஏன் அப்ப இருந்த காங்கிரஸ் அதிகாரி பிரதமரும் சரி இதை வச்சு எந்த ஒரு பதிலும் சொல்லவும் இல்லை. இப்ப உள்ள பிரதமர் ஏன் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு குரலும் கொடுக்கல? இன்ன வரைக்கும் ஏன் எங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்லல? மத்திய அரசாங்கம் என்ன செவிட்டு மீனவன் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்கதான் தேச துரோகம், நாங்களும் தேச துரோகியா? நாங்க தேச துரோகியாவே இருந்துட்டு போறோம். எங்களுக்கு நாடு எடுத்துப்பா, எங்களுக்கு வேண்டாம், நாங்க இங்கேயே இருக்கவே வேண்டாம், நான் மீனவனே இல்ல, நாங்க நாடு எடுத்து போய்கிட்டே இருக்கோம், எந்த நாட்டுக்கு போனோமோ போறோம். நீங்க அரசுக்கு வந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு மக்கள் வீடு வந்து சேரணும். அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு தான் வீடு வந்து சேரணும். தண்டனை பெற்றோ இல்ல கைதி பரிமாற்றம் பண்ணியோ இல்ல. ஏன்னா மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இவங்க வந்து நிரபராதிகள், எந்த குற்றமும் செய்யலன்றது எல்லார் மத்தியிலையும் தெரியும். அதே மாதிரி அங்க உள்ள வழக்கு முடிச்சுதான் எங்களுக்கு மக்கள் வரணும். நிரபராதி மக்களா தான் எங்க வீடு வரணும். அப்பதான் எங்க பிள்ளைங்க வந்து தலை நிமிர்ந்து வாழ முடியும். இவன் தப்பு செய்யல, இவன் நிரபராதி மகனோட மகன் சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஒரு அவமான சொல் இழி சொல்லாதான் எங்களுக்கு இது காலம் முழுக்க இருந்துரும். மீனவர்கள் உறவினர்கள் கூறும்போது வந்து மீனவர்களை உடனடியாக மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் சொல்றது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. அவர் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், அவங்களுடைய உறவினர்கள், அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மீனவர்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு உறுதிமொழி அளித்தாங்க. அந்த உறுதிமொழி என்னாச்சு, அதை காப்பாற்றுறதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை அவங்களும் எடுக்கல. இவங்க அதுக்கு அடுத்து தொடர் நடவடிக்கை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற
கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலையத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விஷயத்துல என்னன்னா 2010 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில இருந்தது. அதுல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கைதிகளை, அங்க இருக்கக்கூடிய தண்டனை வழங்கப்பட்ட அந்த கைதியை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திகார் சிறையில வர வச்சு, அது மட்டும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு உண்டான விஷயங்களை வாதாடலாம் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கடிதமாகவும் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்தினுடைய காப்பி தான் இருக்கு. இதை பத்தி விவரங்கள் சொன்ன பகுதி இருக்கு. முதல் பகுதி அவங்க இங்க வந்து தண்டனை அனுபவிக்கலாம், இங்க தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தா அங்க போகலாம். அதே போல மாநிலங்களுக்கு இடையில இருக்கு. பெங்களூர்ல தண்டிக்கப்பட்டவர் சென்னைக்கு வரலாம், சென்னையில் தண்டிக்கப்பட்டவர் பெங்களூருக்கு போகலாம், அது தனி. ஆனால் அந்த நாட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம்னு அவர் சொல்வது வந்து தவறானது. அதற்கான சட்ட வழிவகை எதுவும் இல்லை. டொமினியனாக இந்தியா இலங்கை எல்லாம் இருந்த போது லண்டன் பிரைவி கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்தியா 50 டொமினியன் இல்லாம போய் குடியரசு ஆயிடுச்சு. இலங்கை 72 குடியரசு ஆனதுக்கு பிறகு மேல்மட்ட மேல்முறையீடு என்பது இவ்வளவுதான். இப்ப இவ்வளவு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இந்திய அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்ற குற்றச்சாட்டு எழக்கூடாது என்றால் ஒரு பக்கம் நிரபராய்தான் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நாங்க வழக்கு மேல்முறையீடு நடத்தணும்னு சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நேரடியாக நரேந்திர மோடி ராஜபக்சேயை வருகிற நவம்பர் 25-27 காத்மாண்டுல சார்க் மாநாட்டில் சந்திக்கிறார். சந்திக்கும் போது இவர் வந்து சம்பூர்ல அனல் மின் நிலையம் பற்றி எல்லாம் பேசுறதுக்கு தெரியுது. சந்திக்கும் போது அதை விட்டுட்டு நீங்க ஏற்கனவே எனக்கு கொடுத்த வாக்குறுதி அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்வதாக சொன்னீர்கள், இப்ப இந்த 5 பேரை விடுதலை செய்யுங்க, எங்க அரசாங்கம் உறுதியா நம்புது அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு இலங்கையினுடைய நீதித்துறை நம்பகமானது அல்ல என்று பான் கி மூன் முதல் மனித உரிமை என்ற ஆணையராக இருந்த நவநீதம் பிள்ளை வரைக்கும் அத்தனை பேரும் கருத்து சொல்லிட்டாங்க. எனவே உலகத்திற்கே தெரியும் இது நம்பகமான நீதித்துறை அல்ல என்று. எனவே அதை போய் ஒரு நீதித்துறை என்று நம்பி மேல்முறையீடு வாதம் என்று போவதற்கு பதிலாக இவங்க டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் சொல்றாங்க, அரசுறவு என்ற முறையில் மோடி நேரடியா ராஜபக்சேயிடம் பேசி அவர்களை விடுதலை செய்வதற்கு வழி செய்யணும். அதுக்கு சட்டத்திலும் இடம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவும் நேரடியாக பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அனைத்து மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு உறுதிமொழியிலே இந்த 5 மீனவர்களும் உட்பட்டவர்கள் என்ற கருத்தை நிலைப்படுத்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிற இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விதமான ஒரு கருத்தை இங்கு வந்து அரங்கத்தினுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அரங்கத்தினுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு தியாகு அவர்களுக்கும், அங்கிருந்து மீனவ சங்க தலைவர் திரு தேவதாஸ் அவர்களுக்கும், அங்கிருந்து களத்திலிருந்து தங்களது ஆதங்கத்தை கருத்துக்களை பதிவு செய்த மீனவ நண்பர்களுக்கும் செய்தியாளர் பாலா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.